ராவணன் செத்துட்டான். அவன் நாசமாக போனதுக்கு காரணம் யாருன்னு அவன் நாசமாக போனதுக்கு காரணம் யாருன்னு 3 அணி. அது சூசைடா, ஆக்சிடெண்ட்டா, இல்லை மர்டரா? அதாவது தன்னை வியந்தமைன்றது சூசைடு, தன் பிழை உணராமைன்றது ஆக்சிடெண்ட், துணை நின்றார் துறந்தமை தான் மர்டர். ராவணனுக்கு அதான் நடந்தது. இல்லை, ராவணனை நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க சார்? மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு தலை, இன்க்ளூடிங் ராமன். நம்மளுக்கு 10 தலை, 20 கரம், வாங்கின வரம், போர் தீரம். நீங்கள் அடிக்கடி தலை தலை என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. நடுவர் அவர்களே, வால்மீகி ராமாயணத்தில் ராவணனோட கொடியில் மனித தலை. உண்மையிலேயே தலைன்னா அது ராவணன் தான். அந்த தன்னை வியந்ததில் தப்பு இல்லைங்க. அவன் வாங்கிய வரம் அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு சும்மா பேசக்கூடாது. சிவனிடமும் பிரம்மாவிடமும் எல்லார்கிட்டையும் வரம் வாங்கியிருக்கான். நாமங்க ஒன்றுமே இல்லை. நம்மளை வியக்கலையா சார்? நான் யார் தெரியுமா நான் கட்சி வரையும் சொல்ல மாட்டான். நம்மளே விசாரிச்சு தெரிஞ்சா அவன் கேவலமானவன் அப்புறம் தான் தெரியும். சில பேர் இருக்கான் சார், எனக்கே சொல்கிறான் சார், எனக்கே சொல்கிறான் அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா? இல்லை, எனக்கே சொல்கிறான் சார். சார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னான் சார், என் ஆஃபீஸில் எவனாவது தண்ணி குடிக்கணுன்னா கூட என்னை கேட்டு தான் குடிப்பானுங்க. நான் பயந்துட்டேன், பெரிய ஆஃபீஸர் போல இருக்குன்னு. நீங்கள் யார் சார்ண்ணே? பியூனுன்னா. என்னடாண்ணா, யாராவது தண்ணி வேணும்னா என்னை கேட்பாங்க, நான் கொடுத்தா குடிப்பாங்க. மன்னர்களுக்கு தன்னை வியப்பது குவாலிஃபிகேஷனு இல்லை. சங்ககால அரசர் சொல்கிறான் சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா புலவர் என்னை பாடாது ஒழிகன்றான். அப்படின்னா மற்றவர்கள் தன்னை வியப்பதும் ஆட்சியாளர்கள் அப்படி தானே சார் இருப்பாங்க. எங்களை விட பெஸ்ட்டு யாருன்னா இல்லை, அது தப்பு இல்லை, அது குவாலிஃபிகேஷன். அடுத்து இவங்க தன்பிழை உணராமை. அவன் 1000 மறை கட்டுறவங்க அடுத்தவன் ஒய்ஃபை தூக்குறது தப்புன்னு தெரியாதா? தெரியும். நம்ம லெவலுக்கு இதெல்லாம் சின்ன விஷயன்றான். ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை சார். நம்ம அரசியலில் சொல்லுவாங்களே, என் கண்ணெதிரிலே எதிரிகள் இல்லை, அது மாதிரி தான். எதிர்க்க யாருமே இல்லை. என்ன ஆகிட போகுது சார்? தவறு பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சி முதல்ல சொல்லும் இது தவறுன்னு. மற்றவன் சொல்கிறது இருக்கட்டும், மனசாட்சி சொல்லும். அது தலையில் ஒரு குட்டு கூட்டிட்டு தானே நம்ம தப்பு பண்ணுறோம் இல்லை சார்? குடிக்கிறது தப்புன்னு குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தம்பி குடிக்கிறியேன்னா விடு சார், 5 வருஷம் கழிச்சு திருந்திட்டா கவர்மெண்ட்டில் டெம்பரவரியாக வேலை தராங்களான்றான். லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு தெரியும், விடு சார், மாட்டினா அட்மிட் ஆகிக்கலான்றான். ஆக தப்பு தெரியும். ராவணனுக்கு செய்கிற தப்பு தெரியும், தன் பிழை தெரியும். ஆனால் என்னை யார் என்ன செய்து விட வேண்டும், தான் வாங்கிய வரம் அப்படி. அதனால ராவணன் கவலை இல்லாமல் இருக்கான் சார். ராவணனுடைய விரைவான இதுக்கு என்ன காரணம்னா, ராவணனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேற்றுமை. ராமனுடைய வெற்றிக்கு காரணம், எதிரியாக இருந்தாலும் நண்பனாக்கி கூட வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்கிக்குவான். ராவணனுடைய பிழை என்னன்னா, நல்லவனாக இருக்கிற கூட இருக்கிறவனே எதிரியாக்கி நாசமாக போவான். ராவணனுக்கு உண்மையான அன்பை அறிகிற அறிவு இல்லை. அதுதான் பிரச்சனை. நமக்கே அப்படி தானே சார்? என் சின்ன வயசில் எங்கள் அம்மா தட்டு ஃபுல்லாக காய்கறி வைப்பாங்க, மிரட்டுவாங்க, எல்லா காய்கறியும் சாப்பிட்டு தான் எழுந்துக்கணும்னு. அப்போ அது புரியல. இப்போது அந்த பாழா போன கத்திரிக்காய் கூட்டை சுட வச்சு 4 நாள் போட்டு எப்போ கேட்டாலும் தக்காளி விலை ஏறிச்சுன்னு சொல்லி, அப்போ அம்மாவோட அன்பை அறிகிற அறிவு இப்போ தான் வருது. ராவணனுக்கும் அதே மாதிரி தான். எது பற்றிகள் ஒன்றே ஒன்று, உடன் பிறந்தவர்கள், உடன் கூட இருந்தவர்கள் அவனை அழிச்சது மட்டும் இல்லை சார்,
பிரிஞ்சது மட்டும் இல்லை, துறந்தமைக்கு 2 அர்த்தம் உண்டு. விட்டுட்டு அப்படியே போயிடுறது, திரும்பி பார்க்கறது இல்லை. அது பரவாயில்ல. நம்ம கட்சியை விட்டு வெளில போகிறான் சார், போகிறவன் தொலைஞ்சிட்டானா பரவாயில்ல. போன உடனே ஒரே வாரத்தில் தனி கட்சி ஆரம்பிக்கிறான். அதை விட முக்கியம், எதிர்கட்சியோட கூட்டணி சேர்றான். நம்ம பலவீனத்தெல்லாம் எடுத்து விட்றான், மாட்டிக்கிறோம். அதே தான் இந்த வீடண்ணன் இருக்கானே, அவன் அதே மாதிரி நம்பர் 1. ஒரு தலைவனுடைய வளர்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணம் யார் தெரியுமா? நம்பர் 2 எவனோ அவன் தான். அதில் வீடண்ணன் ஃபஸ்ட்டு. சார், பட்டிமன்றத்தில் எங்களுக்கு 10 நிமிஷம் சொன்னீங்க இல்லையா, எப்படி 8 நிமிஷத்தில் பில் அடிக்க போறீங்க? ஏன்னா டைம் ஆகினுக்குது. ஒரு ஆலோசனை மண்டபம், ஒரு பேரரசன் இருக்கான், உங்கள் ஐடியா சொல்லுங்கன்னா 5 நிமிஷம் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும்? 5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் அந்த அரசனை புகழணும், அப்புறம் 2 நிமிஷத்தில் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னு உட்காந்துடணும். அதுதான் உண்மையான அமைச்சர். வீடன் என்ன பேச சொன்னாங்க சார், பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசாமல் 1 ஹவர் பேசுகிறான். 1 ஹவர் பேசுகிறான், பேசிக்கினே இருக்கான். ராவணனுக்கு பிபி ஏறுது. அதை விட இன்னொன்று, தேவையில்லாமல் இரணியனை பற்றி பேசுகிறான் சார். இன்னும் டென்ஷன் ஆகுது. ராவணன் மட்டும் இல்லை, கூட உட்காந்து நம்ம எல்லாருமே பயந்துட்டான். பேசாமல் 1 மாதம் சிக் லீவில் போயிடலாமான்னு யோசனை பண்ணிட்டானுங்க. ஏன்னா ராவணன் செத்தானு. ஒன்று சொல்கிறேன், ஒரு மனிதனை விரைவாக சாவடிப்பது என்பது சைக்கலாஜிக்கலாக அவனை போட்டு தள்ளுறது தான். ராவணன் கூட இருந்த எல்லாரும் அதுதான். அதை ஆரம்பித்து வச்சவன் நம்ம மாரிசன். சீதையை தூக்கத்துக்காக மாரிசன் கிட்ட போகிறான். மாரிசன் சாமியார் ஆகிட்டான். சரி, சாமியார் சொன்னால் சரியாக இருக்கும்னு போனான். சாமியார் சொன்னால் சரியாக இருக்கும், ஆனால் சாமியார் சரியாக இருக்கணும்ல. இவன் மாரிசன் கூட ஒன்றும் இல்லை, உனக்கு ஊழ்வினை வந்துச்சு, நீ நாசமாக போவன்னு சங்கு ஊதிட்டான். அதோட முடிஞ்சுது ராவணன். இந்த வீடனன் போய் போர் ஐயா சொன்ன மாதிரி போர் ரகசியத்தை சொல்லிட்டான். கும்பகர்ணன் அவன் சைடில் என்ன வீக்னஸ் தெரியுமா? போகிறவன்லாம் அவனை சைக்காலஜிக்காக உளவியல் முறையில் அவனை கொண்டுட்டு தான் போவானுங்க. போருக்கு போகும்போதே நான் தோற்றுருவேன், ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நீ நாளைக்கு செத்துருவேன், இதுவா அவனை போட்டு நாசம். கும்பகர்ணனும் அதே தான் பண்ணான், இந்திரஜித்தும் அதே தான் பண்ணான். தன்னை வியந்தமைனா எல்லாருமே வியந்திருக்காங்க சார், அதில் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இலக்குவன் போர்க்களத்தில் வியக்கிறான், நான் யார் தெரியுமான்னு இந்திரஜித்து கிட்ட. இந்திரஜித்து தன்னை வியக்கிறான், நான் யார் தெரியுமான்னு. அட அனுமன் சார் தன்னை வியக்கிறான். அட என்னை விட பலசாலி போகிறவங்க இந்த உலகத்தில் இல்லை, அஷ்டிங்களா? என்னை விட பலசாலி குரங்கு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, சபாஷ் அப்படின்னு தன் வாழை எடுத்து தானே முத்தம் கொடுத்துக்கிறான். ஆக தன்னை வியந்தவை தப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கூட இருந்தவன் சார் மண்டோதரி இந்திரஜித்து செத்து போயிட்டான், வரா மகனேன்னு கட்டி அழுகணும் இல்லை, அத்தோடு முடிச்சிடணும். இவன் அதை சொல்ல சார், மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது சொல்கிறான் நாளை இலங்கை வேந்தன் எத்தவன் என்றோம். சைக்கலாஜிக்கல் அவுட்டு. தானிய மாலை இன்னும் அதிகம் அதிகாரம் இறந்த உடனே வரா, அழுவுறா. அழுத உடனே சார் குடும்பத் தலைவர் பேர் ராவணன் பெரிய எடுத்துறான் ரேஷன் கார்டுலேருந்து. ராவணன் மகனேன்னு சொல்ல, மண்டோதரி மகனேன்னு சொல்கிறான். அப்போ சைக்கலாஜிக்கல். ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் கூட பிறந்தவன், துணை இருந்தவன், தளபதி எல்லாம் போயிட்டான். துணை இருந்தவர் அது கூட ராவணனை